கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதமேந்தி நேதாஜியும் எழுதுகோள் கொண்ட பாரதியும் வீர மங்கையாய் வேலுநாச்சியாரும் கப்பலோட்டிய வ.உ.சி.யும் கப்பங்கட்ட மரத்த கட்டபொம்மனும் கொடியை ஏந்தி குமரனும் எண்ணற்ற வீரர்கள் தியாகத்தால் பெறுத சுதந்திரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் நாள் 2024ஆம் ஆண்டு நமது 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நமது சுதந்திரம் எளிதாக கிடைக்கவில்லை, உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்ற சுதந்திரத்தினால். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்தியா கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை சரிபடுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன்வசமாக்கினர். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பெயரை கண்ணீரால் காத்தும் கருதப் பெறுவோமோ என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையினை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், ராணி லட்சுமிபாய், ராணி வேலுநாச்சியார், பாரதியார், வ.உ.சி., காந்திநாதன், கட்டபொம்மன் போன்ற தலைவர்களும் வீரர்களும் மிக முக்கிய பங்காற்றினார்கள். பலர் தங்கள் இன்னுயிரை நாட்டிற்காக ஈந்தனர். அறவழி போராட்டத்தில் உச்சத்தை அடைந்ததை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க முன்வந்தனர். அதன்படி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் அளித்தது. 30 கோடி முகமுடையார் மொழிபெற ஒன்றுடையார் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப ஜாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்வோம். உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து ஜாதி, மதம், மொழி, இனம், வேதம் கலைந்து நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.